என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா யுவன் எங்க யுவன் போயிட்டானா? உங்கள் இருவருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு இசையை அவ்வளவு வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய இசை என்னுடைய கற்பனையிலேயே தோன்றி அந்த கற்பனையை எழுத்து மூலமாக எழுதி அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் எழுதிய நோட்ஸை தான் அவர்கள் வாசித்தார்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் எனது எண்ணத்திலே தோன்றிய கற்பனை வரி வடிவமாக எழுதி அந்த 87 பேருக்கும் எழுதி தனித்தனியாக எழுதி மொத்தமாக வாசித்த இசைதான் அந்த சிம்பனி. இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகளுக்குடைய நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது. இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது. அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு. என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா யுவன் எங்க யுவன் போயிட்டானா? உங்கள் இருவருக்கும் நீங்கள் உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்கே வந்து சிம்பனியாக இசையாக வெளியில் வந்திருக்கு. அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்களோட எங்கள் டாடி நீங்கள் எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. இது உங்களுக்கும் வயசாகிடுச்சு. உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அதை இந்த இசை எழுதும் பொழுது கட்டுப்பாடுகள் எனக்கு எந்த இக்கட்டான நிலைமைகள் என்னென்றால், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன். கிராமிய இசை சாயல் வரக்கூடாது. அதற்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன், அந்த சாயல் வரக்கூடாது. திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது. நான் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது. நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது. உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா, அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது. அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி 35 நாட்களில் இந்த சிம்பனியை நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்.